வணக்கம். ஆன்மீக செய்திகள். ஆறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பங்குனி திருவிழா கடந்த மாதம் மார்ச் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 15 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் தினமும் பல்வேறு வாகனத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை திருக்கல்யாண வைபவம் நேற்று நடைபெற்றது. இன்று சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை வெட்டிவேர் மாலை மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட திருமண கோலத்தில் சன்னதி முன் பெரிய வைரத்தேரில் எழுந்தருளினர். பின்னர் பக்தர்களின் அரோகரா கோஷம் விண்ணை பிளக்க காலை 6:45 மணிக்கு தேர் நிலையிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தி பரவசம் அடைந்தனர். கோயிலிலிருந்து புறப்பட்ட தேர் பெரிய ரத வீதி வழியாக கிரிவல பாதையை சுற்றி வந்தது. காலை 11 மணிக்கு மேல் தேர் நிலையை வந்தடையும். தேர் நிலையை அடையும் வரை கோயில் நடை சாத்தப்பட்டிருக்கும். தேர் நிலைக்கு வந்த பிறகு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர். விழாவையொட்டி பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன. 5000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தேரை காண வரும் பக்தர்களுக்கு ஆங்காங்கே அன்னதானம் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே தாயமங்கலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் பொங்கல் விழா தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும். இந்த ஆண்டு திருவிழா கடந்த மார்ச் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பங்குனி பொங்கல் விழா இன்று நடைபெற்றது. இன்று அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் தெப்பக்குளத்தில் புனித நீராடி பொங்கல் வைத்து தீச்சட்டிகள், 1000 கண் பானை, கரும்பாலை தொட்டில், பால்குடம் ஏந்தி கோயிலை சுற்றி வலம் வந்து அம்மனை வழிபட்டனர். பின்னர் ஆடு, கோழிகளை பலியிட்டு நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர். பொங்கல் விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதிலுமிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்ததால் கோயிலில் அதிகளவு கூட்டம் இருந்தது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டு சென்றனர். பொங்கல் விழாவை முன்னிட்டு மானாமதுரை, இளையான்குடி பகுதிகளில் பக்தர்கள் தாயமங்கலம் கோயில் இருக்கும் திசையை நோக்கி பொங்கல் வைத்தும் வழிபட்டனர். நாளை இரவு 7 மணிக்கு மேல் மின் அலங்கார தேரோட்டம் நடைபெறும். விழாவை ஒட்டி மானாமதுரை, சிவகங்கை, இளையான்குடி, மதுரை, அருப்புக்கோட்டை, காரைக்குடி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. விழாவிற்கான ஏற்பாடுகளை பரம்பரை அறங்காவலர் வெங்கடேசன் மற்றும் கோயில் பணியாளர்கள், தாயமங்கலம் கிராம மக்கள், பக்தர்கள் செய்து வருகின்றனர்.
மதகடி அரசலாற்று கரையில் பிரசித்தி பெற்ற உஜ்ஜயினி காளியம்மன் கோயில் உள்ளது. கோயிலில் பங்குனி திருவிழா சிறப்பாக நடந்து முடிந்தது. திருவிழாவின் நிறைவு நாளாக கோயிலில் சந்தனக்காப்பு உற்சவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு செல்வ கணபதி, மூலவர் உஜ்ஜயினி காளியம்மன், கொடிமரத்தார் சுவாமிகளுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்தனர். சர்வ அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனமுருகினர். கூத்து திருவிழா விடிய விடிய பக்தர்கள் மெய்சிலிர்ப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஆமைக்குளம் பகுதியில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் காமன் கூத்து திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு கூத்து திருவிழா மார்ச் 26ஆம் தேதி கம்பம் நடுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. விழாவின் கடைசி நாளான நேற்று ஆசீர்வாதம் வழங்கும் நிகழ்ச்சியுடன் உற்சவம் துவங்கியது. நள்ளிரவு 12:30 மணிக்கு வில் பாலித்தல், பட்டத்து தேர் கண் திறந்த வைபவம் நடந்தது. தொடர்ந்து ரதி மன்மதன் திருமணம் மற்றும் மொய்விருந்து உபச்சாரம் செய்தனர். நள்ளிரவு 2:30 மணிக்கு சிவபெருமான் தியானத்தில் அமரும் நிகழ்ச்சி நடந்தது. பின்னர் தூதுவன் வருகை, தட்சன் யாகம், வீரபத்திரன் வருகை, தட்சன் வதைப்படலம் வைபவங்களை நடத்தினர். அதிகாலை 5:30 மணிக்கு யமன் பாசக்கயிற்றுடன் தோன்றும் காளையன் சங்கிலி வருகை நிகழ்ச்சி நடந்தது. பின்னர் தன் தவத்தை கலைக்கும் மன்மதனை சிவபெருமான் தன் நெற்றிக்கண் மூலம் எரிக்கும் நிகழ்ச்சியை தத்ரூபமாக நடித்து காட்டினர். பாரம்பரிய முறையில் விழா சிறப்பாக நடந்து முடிந்தது. சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் காமன் கூத்து திருவிழாவில் பங்கேற்று பரவசம் அடைந்தனர்.
தஞ்சாவூர் ராஜகோபாலசாமி கோயில் தெருவில் பிரசித்தி பெற்ற சியாமலா தேவி அம்மன் கோவில் உள்ளது. கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உற்சவம் விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த வருடம் தற்போது பங்குனி திருவிழா நடக்கிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று பால்குடம் உற்சவம் நடைபெற்றது. சியாமலா தேவி கோவிலிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் மீண்டும் கோயிலை வந்தடைந்தது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து சியாமலா தேவிக்கு சிறப்பு பால் அபிஷேகம் செய்யப்பட்டது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டினர். திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனம் உருகினர். அறுபத்து 3 நாயன்மார்களில் அம்மையார் என்ற ஈசனால் அழைக்கப்பட்ட அடியவர் காரைக்கால் அம்மையார். பிரசித்தி பெற்ற காரைக்கால் கோயிலில் அம்மையார் குரு பூஜை விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளி கவச அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டினர். மேலத்தாளம் இசைக்க அலங்கரிக்கப்பட்ட தேரில் காரைக்கால் அம்மையார் பிரவேசித்தார். கோயிலில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக தேர் கைலாசநாதர் கோயிலை அடைந்தது. கைலாசநாதர் கோயில் நடராஜர் சன்னதியில் காரைக்கால் அம்மையார் ஈசனோடு ஐக்கியமாகும் உற்சவம் நடைபெற்றது. உற்சவத்தில் துந்துபி, எக்காளம், திருச்சின்னம் உள்ளிட்ட கைலாய வாத்தியம் இசைக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் சிவசிவ கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்து மனம் உருகினர்.